எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைய போகிறாருன்னு ஒரு வதந்தி கிளப்பிட்டு இருக்காங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் இணைந்தால் மிக்க மகிழ்ச்சி, இணையாவிட்டாலும் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுறதை யாராலையும் தடுக்க முடியாது. கிட்டத்தட்ட 13 கட்சியுடைய கூட்டணி இருக்குது. அது இல்லாமல் தனி பெரும்பான்மையை திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபிக்கின்றது எல்லாருக்குமே தெரிந்து போன ஒரு விஷயம். கூட்டணிக்கு வந்தால் அவருக்கு உண்டான அங்கீகாரத்தையும் அவருக்கு உண்டான ஒரு நல்ல பதவி அவருக்கு தருவாப்புல நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைஞ்சால் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் இணையாவிட்டாலும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆல்ரெடியே கிட்டத்தட்ட இப்போது 2 கட்சி கூட்டணிகளை உள்ளே வந்திருக்காங்க. மொத்தமாக 15 கட்சிகள் கூட்டணிக்கு உள்ளே இருக்குது. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. நீங்கள் 10 கட்சி இல்லை 20 கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது. 2026 தேர்தல் மிக சிறப்பாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. ஐயோ அதுக்குள்ளே நம்ம இது